வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை எதை பத்தினா நாயன்மார்களை பத்தினது. நாயன்மார்கள் என்போர் பெரிய புராணம் என்னும் நூலில் குறிப்பிடப்படும் சைவ அடியார்கள் ஆவார். நாயன்மார் எண்ணிக்கை அடிப்படையில் 63 நபர்கள் ஆவார்கள். சுந்தரமூர்த்தியார் திருத்தொண்ட தொகையில் 60 சிவனடியார்கள் பற்றிய குறிப்பிட்டுள்ளார். அந்த நூலினை மூலமாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தினை இயற்றினார். எனவே திருத்தொண்ட தொகையை எழுதிய சுந்தரமூர்த்தியாரையும் அவரது பெற்றோர் சடையனார், இசைஞானியார் ஆகிய மூவரையும் நாயன்மார்களாக இணைத்துக் கொண்டார். நாயன்மார்களுக்கு சிவாலயங்களில் சுற்று பிரகாரத்திற்குள் கற்சிலைகள் வைக்கப்படுகின்றன. அத்துடன் 63 உலோகச் சிலைகளும் ஊர்வலத்தின் பொழுது எடுத்துச் செல்லப்படுகின்றன. இந்த ஊர் வளாகத்திற்கு 63 திருவீதி உலா என்றும் பெயர். நாயன்மாரை அறிமுகம் செய்து வைத்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் பாடிய நாயன்மார் 60 பேர், 63 பேர் அல்ல. சுவாமி மலைக்கு படி 60, ஆண்டுகள் 60, மனிதனுக்கு விழா செய்வதும் 60 ஆண்டு. ஒரு நாளைக்கு நாளிகை 60 புள்ளி, ஒரு நாளிகைக்கு வினாடி 60 புள்ளி, ஒரு வினாடிக்கு நொடி 60 என்றுதான் கணக்கு வரும். 63 என்று வராது. சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமான் அடி எடுத்து கொடுக்க பாடிய நாயன்மார் 60 பேர் தான். சுந்தரமூர்த்தி நாயனார் மறைவுக்கு 100 ஆண்டுகள் கழித்து நம்பி ஆண்டார் நம்பி அடிகள் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய 60 நாயன்மாரை கொஞ்சம் விரிவாக பாடுகின்றார். அப்போது 60 நாயன்மாரை பாடி அந்த 60 நாயன்மாரை பாடி கொடுத்த சுந்தரர், அவரை பெற்று கொடுத்த அப்பா சடையனார், அம்மா இசைஞானியார் ஆகியோரை சேர்த்து 63 ஆக்கினார். இது போன்ற ஆன்மீக தகவல்கள் வேண்டுமென்றால் எனது சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாயன்மார் கதை, இந்த மாதிரி ஆன்மீக கதை, அது ரிலேட்டடான தமிழ் கதைகள்லாம் நான் சொல்லுவேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஓகே, இந்த வீடியோ ஒரு 1K வியூஸ் ஆச்சு போகும்னு நம்புகிறேன். பார்ப்போம்.